நாட்டின் சுகாதாரத்துறை தற்போது மேம்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டாலுமே கூட தற்போது காலத்துக்கு காலம் பரவி வர்ற புதிய நோய்கள் காரணமாக சுகாதாரத்துறையின் நிலை கேள்விக்குறியாகி வருகின்றது. அந்த வகையில் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடைக்கிடையே பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு நோய் பரவும் விகிதம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு நோயின் தாக்கத்தினால 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் மருத்துவ அத்தியட்சகர் நாகூர் ஹாரிப் வழங்குகிறார். தற்போது நாட்டில் பெய்து வருகின்ற மழையின் காரணமாகவும் மக்களினுடைய அசாதாரண செயற்பாடுகளின் காரணமாகவும் டெங்கு நோயினுடைய தாக்கம் மிகவும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் 4ஆம் திகதியுடன் முடிவடைந்த அந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நோயாளர்களின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது இதுவரை 26,071 நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 13 மரணங்களும் சம்பவித்திருக்கின்றன. இதிலே 11 பெண்களுடைய மரணங்களும் 2 ஆண்களுடைய மரணங்களுமாக இருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 13 மரணங்கள் டெங்கு நோயினால் ஏற்பட்டிருக்கின்றன. டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற மாவட்டங்களை பொறுத்தளவில் கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, அதேபோன்று மாத்தறை, காலி, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களை நாங்கள் விசேடமாக சொல்லலாம். இருந்த போதிலும் நாட்டின் சகல மாவட்டங்களிலும் டெங்கு நோயினுடைய தாக்கம் மிகவும் அதிகரித்து வருவதை நாங்கள் தரவு ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக டெங்கு நோயின் தாக்கத்தின் காரணமாக அதிகளவாக இளையோர்களே பாதிக்கப்படுறதாகவும் மருத்துவ அத்தியட்சகர் தெரிவிக்கிறார். வயது ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது 19 வயதுக்கு குறைந்தவர்கள் மத்தியிலே இதுவரை, அதாவது டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த எண்ணிக்கையிலே 19 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே 23% டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இள வயதினரிடையே இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. அடுத்ததாக டெங்கு நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான பல்வேறு வகையான சுற்றாடல் நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ளணும். இது தொடர்பான தகவல்களையும் மருத்துவ அத்தியட்சகர் வழங்குகிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்விடங்களை எங்களுடைய வாழ்விடங்களிலும் வாழ்விடங்களை சூழவும் நுளம்புகள் பல்கி பெருகாதவாறு நாங்கள் பார்த்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வாழ்விடங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அது வீடுகளாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், மதஸ்தலங்களாக இருக்கலாம், பொது இடங்களாக இருக்கலாம். எவையாக இருந்தாலும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்விடங்களிலே நுளம்புகள் பல்கி பெருகுவதற்கு ஏதுவான காரணிகள் எதுவும் இல்லாதவாறு நாங்கள் பார்த்து கொள்வது எம் மீது கடமையாக இருக்கின்றது. நுளம்புகள் பல்கி பெறுவதற்கு பெருமளவான நீர் அவசியமில்லை. சிறிதளவான நீர் தேங்கி நிற்கின்ற போது அந்த இடங்களிலே நுளம்புகள் முட்டையிட்டு அவை நுளம்புகளாக வளர்ச்சி அடைந்து இந்த டெங்கு நோயை பரப்புவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால், குறிப்பாக இந்த மழை பெய்யக்கூடிய இந்த நாட்களிலே காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால், அதுவும் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வைத்திய ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காய்ச்சலை குறைப்பதற்காக நாங்கள் வயதுக்கு ஏற்றவாறு ஒருவருடைய அந்த வயதுக்கு ஏற்றவாறு வைத்திய ஆலோசனையின் பிரகாரம் பாராசிட்டமோல் மாத்திரைகளை மாத்திரமே நாங்கள் எடுக்க வேண்டும். காய்ச்சலை குறைப்பதற்காக வேறு எந்த விதமான வலி நிவாரணிகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவை எங்களுடைய அந்த வாழ்விடங்களில் குறிப்பாக இந்த நுளம்புகளினுடைய பல்கி பெருகுகின்ற அந்த ஏதுக்களை நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். எங்களுடைய நாட்டில் டெங்கு நோயினுடைய தாக்கத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற தேசிய பிரிவான டெங்கு நோய் தடுப்பு பிரிவு மிகவும் வினயமாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் வாழ்கின்ற வாழ்விடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடங்களிலே நுளம்புகள் பல்கி பெருகுவதற்கு ஏதுவாக நீர் தேங்கி நிற்கக்கூடிய அனைத்து இடங்களையும் அகற்றக்கூடியதாக இருந்தால் அகற்றுவது, அல்லது அதற்கு ஏதாவது மாற்று வழிகளை கையாண்டு நீர் தேங்கி நிற்பதை முட்டாக இல்லாமல் செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய அந்த வாழ்விடங்களில் நுளம்புகள் பல்கி பெறுவதற்குரிய அந்த காரணிகளை ஏதுக்களை நாங்கள் இல்லாமல் செய்யலாம். ஆகவே அந்த விடயத்தில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, உங்களுடைய வாழ்விடங்களில் நுளம்புகள் பல்கி பெறுவதற்கான ஏதுக்களை முட்டாக இல்லாமல் செய்யுங்கள் என்று. மனித உயிர் மிகவும் பெருமதியானது. அத்தகைய பெருமதியான உயிரை பாதுகாக்கிறது சமூகத்தில் இருக்க எல்லாரையும் மிக
அத்தியாவசியமான ஒரு கடமையா காணப்படுது. அந்த வகையில் சுற்றுச்சூழலை மிகவும் சுத்தமாக பேணுவது நாம் அனைவரினதும் மிக முக்கியமான கடமையாக விளங்குகின்றது. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு சூரியன் செய்திகளுடன் இணைந்திருங்கள்.